அழிவது, பல நாட்டு பறவைகளும் அழிந்து நாசமாகுது. இந்த நாள் சிறப்பாக இறையியல் கல்லூரி மாணவர்கள், அதிபர், பணியாளர்கள் நாம் நமது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுகிற இந்த காற்றாலை அமைக்கும் திட்டம், கனிய மண் அகழ்வு, இந்த திட்டங்களுக்கு எதிராக நம்முடைய மக்கள் அனுபவிக்கப் போகிற அவலங்களையும், நம்முடைய மாவட்டம் எதிர்கொள்ளப் போகிற பல்வேறு எதிர்கால சீரழிவுகளை பற்றியும் கவனத்தில் கொண்டவர்களாய் இன்றைக்கு 28 நாட்களாக பல கஷ்டங்கள் மத்தியிலே தங்களுடைய வீடுகளுக்கு கூட செல்லாமல் பல தியாகங்களை பணிகளிலும் சேவைகளிலும் கடமைகளிலும் அவர்கள் தியாகங்களை மேற்கொண்டு இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கிற இவர்களோடு இணைந்து கொள்வதில் இறையியல் குடும்பம் சமூகமாய் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதே வேளையிலே நாங்கள் பல நாட்களாக இவர்களோடு இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் செபத்திலும் இன்னும் உணர்வளவிலும் இவர்களோடு இணைந்திருக்கிறோம். எங்களுடைய மாவட்டம் எதிர்கொள்ளப் போகிற இந்த அவலங்கள் எல்லாம் நாங்கள் பலவற்றை கற்றிருக்கிறோம். சிறப்பாக இந்த கனியமண் அகழ்வினால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போகிறது, எங்களுடைய மாவட்டம் எந்நிலைக்கு தள்ளப்பட போகிறது, இவ்வளவு அழகான பல வளங்களை கொண்ட நம்முடைய மாவட்டத்தில் இன்னும் எத்தனை தீன்மைகள் வந்து சேரப்போகிறது, எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் எவ்வாறான சீரழிவுகளையும் எவ்வாறான வாழ்க்கை பிரச்சனைகளையும் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நன்கு உணர்ந்தபடியினால் உங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய உணர்வாலும் எங்களுடைய செயல்களாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொள்வோம். இதுக்கு முற்றுமுழுதான முடிவான ஒரு தீர்வு வேண்டும் என நாம் மனமொத்து கடவுளை பார்த்து செபிக்கிறோம், பிரார்த்தித்து நிற்கிறோம். அதே வேளையில் இதற்கு இந்த அரசும் அரசை சார்ந்தவர்களும் மிக காத்திரமான ஒரு தீர்வை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அரசு கூறியதன்படி 1 மாத அவகாசம் ஜனாதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாட்கள் இன்றைக்கு 14ஆம் தேதி கொடுத்ததில் இன்னும் சொற்ப நாட்கள் தான் அடங்கி இருக்கிறது அந்த மாதம் முடிவடைவதற்கு. ஆனால் இதுவரையில் எந்த விதமான ஒரு நேர்மறையான எங்களுக்கு தீர்மானம் கொடுக்கப்படவில்லை அல்லது முடிவு கொடுக்கப்படவில்லை. இதை முற்றாக நிறுத்துவது என்று அப்படியான ஒரு தீர்மானத்துக்கு முடிவிற்காக நாங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கிறோம், செபித்து வருகிறோம். நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இதற்கு ஒரு முடிவை கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் இந்த மக்களுடைய உணர்வுகள் நாங்கள் அறிந்ததன்படி எல்லா மக்களும் இன மத மொழி பாகுபாடு என்று எல்லாரும் ஒரு பெரிய ஒரு அளவில் இதற்கான தீர்வு கிடைக்காத பொழுது ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு எப்படியாவது இதற்கு இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு இந்த முயற்சியால் அவருடைய உச்சக்கட்டத்தை அவர்கள் அடைவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மிக விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைத்து மன்றாடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொள்கிறோம். இன்றைய நாளிலே இறையியல் கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் எங்களுடைய அதிபருடன் மற்றும் இந்த போராட்டத்திற்கு ஆலோசனை அளிப்பவர்களுடன் இணைந்து எங்களுடைய இந்த மண்ணிலே காற்றாலை அமைப்பதற்கும் எங்களுடைய மண்ணை அகழ்வதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். இதன் விளைவு நாங்கள் ஏற்கனவே அனுபவித்து வருகின்ற ஒன்றுதான். கடந்த 2-3 வருடங்களாக எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரங்கள் மிகவே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இன்னுமாக மழை காலங்களில் அதிகளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதும் கூட இந்த அமைப்புகளினால் மட்டுமே. எனவே இன்றைய நாளில் உணர்வுபூர்வமாக நாங்கள் எங்களையும் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி.
28வது நாளில் இந்த காற்றாலைக்கும் மண்ணகழ்வுக்கும் எதிராக இந்த இடத்துல இடத்துல ஜோசுவா சிறையில் கல்லூரி மாணவர்களாக நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி வந்திருக்கிறோம். இதுக்கான பர்பஸ் என்னன்னு சொன்னால், நாங்கள் வாழ்கிற இந்த மாவட்டத்தில் அதிகளவான காற்றாலைகள் நட்டப்பட்டு சரியான பாதிப்புக்கு உள்ளாகிற நிலைமையில் இந்த மக்கள் காணப்படுறாங்க. முதலாவது கடல் தொழில் மையமாக கொண்டது. இந்த காற்றாலையில் அடி ஆழம் வைக்கிற நட்டப்புற அந்த அலைகளில் வார அந்த அலைகளுக்கு உயரத்து அந்த அகலத்திற்கு ஏற்ப மீன்களும் சரி விலங்குகளும் சரி ஒன்றுமே அந்த அலைகள்கிட்ட தாக்கத்தால் மீனவர்களுக்கு தரத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. அப்போ விவசாயம் பாதிக்கப்படுது. மேலும் அது வைக்கிற இடங்களில் பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார், வயது முதியோர் அவங்கெல்லாம் காணப்பட்டு அதால் ஒரு இரைச்சல், ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு காரணம். இது பர்பஸ் அதுதான் காரணம். அப்போ இந்த நிலைமைகள் எல்லாம் இனி இதுக்குள்ளே வரக்கூடாது. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி இது வச்சு 36 காற்றாலைகள் வைக்கப்பட்ட நிலையில் மன்னர் அபிவிருத்தி அடைஞ்சிருக்கான்னு கேட்டால் அபிவிருத்தி அடையலை மன்னர். அப்போ 36 காற்றாலைகள் அபிவிருத்தி அடையாத நிலையில் இன்னும் எதற்கு 14 காற்றாலைகள் 12 காற்றாலைகள் என்றுதான் எங்களை கேள்வி. அந்த திட்டத்திற்கு வலு சேர்க்கிற விதமாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் இதற்காக நாங்களும் குரல் கொடுப்போம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மன்னார் தீவில் 28வது நாள் போராட்டம், காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மன்னார் பல சுற்றுலா பயணிகள் எல்லாரும் போகிற ஒரு அழகான பிரதேசம். இந்த காற்றாலை உற்பத்தியால் எங்களோட வாழ்வாதாரமான மன்னார் தீவிர முக்கிய வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டு அதை ஆதாரமாக கொண்டு நிறைய பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதால் எங்களோட எதிர்கால சந்ததி பாதிக்கப்படுது. அந்த காற்றாலையில் நிழல் அந்த கடல் பிரதேசத்தில் விடுறதால மீன்பிடி அதிக அளவில் பாதிக்கப்படுறதால எங்களோட வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. இதை நாங்கள் மிகவும் கடினமாக எதிர்க்கிறோம். மற்றது கனியமணல் அகழ்வால் 5000 தொடக்கம் 8000 வரை பழமையான எங்களோட இறுக்கமான மணல் அகலப்படுது. இது அகலப்படுறதால இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது, எந்த மண்ணாலையும் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் இறுக்கத்தன்மை பழைய மாதிரி இருக்காது. அதால் எங்களோட மண்ணை மீட்டு தருமாறு தயவோடு மிகவும் தாழ்மையோடு கட்டுவோம். மன்னார் தீவு ரொம்ப அழகான ஒரு இலங்கையிலே சிறப்படம் சுற்றுலாத்தலங்களை மையமாக கொண்டு வந்த இடமாக இருந்தது. இப்போ இந்த காற்றாலை மின்சாரங்களை கொண்டு ஒரு குப்பையை கொட்டுற இடமா மாதிரி இந்த இடம் மாறி முதல்லாம் இங்கே வெள்ளங்கள் அப்படி எதுவுமே இருக்காது, கடலுக்குள்ள ஓடி. இப்போ இந்த காற்றாலை மின்சாரங்கள் கரையோர பகுதியில் நிறையவே கொண்டு போகுது. இப்போ வெள்ளங்கள் தண்ணி அப்படியே நின்றுது. ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே நிற்கிறதுனாலே வாழ்விடங்களை தேடி இருக்கிற இடங்களை இருக்கிற உடைமைகள் எல்லாம் விட்டுட்டு வாழ்விடங்களை தேடி வேறு இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அழிக்காதே